பார்த்தசாரதி மாநில துணை பொதுச் செயலாளர், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். விவசாயிகளின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி நம்முடைய உரிமைக்காக போராடி துப்பாக்கி குண்டடிபட்டும் சிறையில் இருந்தும் இறந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 5ஆம் தேதி நடைபெறுகிறது. அந்த வகையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இன்று 25 மாவட்டங்களில் நடைபெறும் இதில் பல்லடத்தில் இந்த பேரணி எழுச்சியோடு நடைபெற்றிருக்கிறது. இந்த பேரணி என்பது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு, நம்மை ஆளும் அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எங்களுடைய கோரிக்கைகள் என்னவென்றால், எங்களுடைய மூதாதையர்கள் போராடி பெற்ற உரிமை மின்சாரத்திற்கு ஆபத்து வரும் போல ஸ்மார்ட் மீட்டர் மாற்றுறதுன்னு சொல்லி இப்பெல்லாம் தமிழக அரசாங்கத்தில் ஒரு செய்தி உலா வந்துட்டு இருக்குது. நாங்கள் கடுமையாக 25 ஆண்டு காலம் போராடி பெற்றிருக்கின்ற இந்த மின்சாரத்தை ஸ்மார்ட் மீட்டரை மாட்டி நீங்கள் எங்களை கேவலப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி எங்களுடைய கோரிக்கையாக அதில் வைத்திருக்கிறோம் ஒரு கோரிக்கை. இதற்கு அடுத்தபடியாக இனாம் நிலங்களை, அதாவது கோவில் நிலங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் அரசாங்கத்தினுடைய கோவில் இந்து சமய அறநிலையத்துறை அங்கு வந்து போர்டு வைக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டாண்டு காலமாக அனுபவித்துக் கொண்டு வந்திருந்த விவசாயிகளை அந்த இடத்தில் மதிப்பதில்லை. இது ஒரு தவறான போக்கு. இப்படிப்பட்ட கோரிக்கைகள் 10 கோரிக்கைகளை நாங்கள் இங்கே வைத்திருக்கிறோம். இது தவிர உயர்மின் கோபுரங்களை முழுமையாக கேபிளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த கோரிக்கையும் வைத்திருக்கிறோம். IDPL போன்ற ஆயில் பைப் லைன்களை கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் போட்ட விவசாயிகளின் நிலத்திற்குள் போடாமல் குஜராத்திலும் தமிழ்நாட்டில் தேவனகந்தியிலிருந்து முத்தூர் வரைக்கும் ஒரு IDPL பைப் லைனை சாலையோரமாக போட்டுட்டு வந்து இங்கே வந்து 70 கிலோமீட்டர் மட்டும் விவசாயினுடைய நிலத்தில் கொண்டு போகிறாங்க. அப்போது அந்த விவசாயிகள் அந்த நிலத்தினால மதிப்பிழந்து அவர்கள் எந்த லோனும் வாங்க முடியறதில்லை, அவர்கள் அந்த இடத்துல பயிர் செய்ய முடியறதில்லை, பெரும் ஆபத்தை சந்திக்கிறார்கள். பக்கத்து நிலம் அதிக விலைக்கு போகும்போது இவர்கள் அதில் அடிபட்டு விடுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட திட்டங்களை சாலையோரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று இன்று பல்லடத்திலே எழுச்சிமிக்க பேரணியை நடத்தி இருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக கவனித்து விவசாயிகளை அழைத்து பேசி, எப்படி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இப்போதைய முதல்வர் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளை நாங்கள் அழைத்து பேசுவோம் என்று சொன்னார். ஆனால் இந்த 4 ஆண்டு காலமாக எந்த விதமான அழைத்து பேச்சுவார்த்தையும் அவர் இல்லாமல் இருக்கிறது. எனவே அதை நினைவில் கொண்டு நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கேட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.